காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசியாக வலம் வரக்கூடிய வில்லையும் அம்பையும் தனது ராசி சின்னங்களாக கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, முடியாதுடா நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொன்னாலே சரி, முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டுறது தான் தனுஷோட பழக்கம். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. இதனாலேயே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது உண்டு. வேலையும் எல்லாருக்கும் பிடிக்காமல் இருந்தால் கூட அதை நீங்கள் மாற்றிடுவீங்க. இதுவாகவும் இருக்கும். எப்படிடா இவன் மட்டும் எல்லாம் என்ன நடந்தாலும் சூப்பராக சமாளித்து நிற்கிறானே, லட்சமாக இவ்வளவு நஷ்டமாகி போச்சு, இவனோட நிலைமை நமக்கு இருந்தால் நம்ம அவ்வளோதான் தூக்கில் தொங்கி இருப்போம் போல். தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தனுசு அனுபவிச்சிருக்கும். ஓகேவா? அப்போவும் இல்லைடா இதை விட்டுறக்கூடாது, ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நடப்போடுவீங்க. இதுதான் தனுசு ராசி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ல வர? அதுதாங்க இந்த பதிவே. உங்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன? சாதகமான விஷயங்கள் எப்போ நடக்கும், பாதகமான விஷயங்கள் எப்போ நடக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. தனுசு ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடை போடக்கூடியவங்க, செயல்படுத்தக்கூடியவங்க, திட்டம் போடக்கூடியவங்க. கண்டிப்பாக மறுக்க மாட்டேங்க. இருந்தாலும் இப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுமே கூட சில இடங்களில் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. நிறைய தோல்விகள், அதாவது 1000 வெற்றிகள் 1-2 சொற்பமாக இருக்கு இல்லையா? அந்த 1000 தோல்விகள்லேயுமே வெற்றி அடையக்கூடிய சூட்சமத்தை தான் இந்த பதிவில் நான் தர போகிறேங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. சூட்சமங்கள் நிறைய இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி. உங்க ஸ்திரமும் சொல்லலாங்க, சரமும் சொல்லலாம், ரெண்டுமே கலந்த ராசி. இதனால உங்களை என்ன சொல்லுவோம்னா உபய ராசின்னு சொல்லுவோங்க. முதல்ல சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்ன? சரம் அப்படின்னா வேகமாக செயல்படுறது, ஏன்னா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்திரம் அப்படின்னா நிலையானவங்க, பொறுமையாக செய்யலான்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஆபத்தான விஷயங்க. இது உபயராசி அப்படின்னா நமக்கு என்ன நடக்க போகுது? வேகமாகவும் செயல்படுவாங்க, விவேகமாகவும் செயல்படுவாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் வர்றீங்க. ராசி சக்கரத்தில் 240 முதல் 220 வரையிலான 6 பகுதிகள் உங்களுடைய ராசியில் ஆடுங்க. அதாவது ராசி புருஷனுடைய 9வது ராசி தனுசு. எந்த கிரகத்துக்கு உச்சமோ நீச்சமோ ஏற்படாத ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே நட்பு வீடு. புதன், சனி, சுக்கிரன் இது பகை வீடு. அப்போ சாதகமான கிரகங்களினுடைய திசை நம்முடைய ராசியில் நடக்கிற அப்போ நமக்கு நல்லது நடக்கும். பெருசாக நம்ம முயற்சி பண்ணலைனாலும் தடை தாமதங்கள் தாண்டி நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் நமக்கு பகை கிரகங்களினுடைய அமைப்பு நடக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா? அதில் எல்லாத்தையும் தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசி சின்னத்தை வச்சு உங்களுடைய குணாதிசயங்களை நம்ம சொல்லிடலாங்க. கையில் வில்லேந்திய மனுஷன், குதிரை உருவத்தோட, இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கிற காட்சி தாங்க அது. மனுஷன் மற்றும் விலங்கு இரண்டினுடைய இயல்புகளும் இந்த ராசிக்காரங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையா, நாங்கள் மிருகங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படி சொல்லலை. இப்போ மனுஷன் யோசிக்கிறான், தயக்கப்படுறான். விலங்கு என்ன பண்ணுது? யோசிக்கிறத தயக்கம் இல்லாமல் நேர்மையாக செயல்படுது இல்லையா? அந்த குணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லுறேன். சில நேரங்களில் சிந்தனையோடு செயல்படுவீங்க, சில நேரங்களில் ஆராயவே மாட்டீங்க. செயல்பட்டுட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? திட்டமிடுதல், திட்டமிடாமல் செயல்படுறது. உங்கள் ஜாதகத்தை போட்டிருக்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இவன் வலுப்பெற்று இருந்துட்டா அந்த நேரம் காலம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொட்டி தீர்த்துருங்க. பேரு புகழோட நல்ல உச்சபட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம். இதுவே சனி, சுக்கிரன் உங்களுக்கு எதிரடியாக செயல்பட்டுட்டா, சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க 3 பேரும் இணைஞ்சிட்டா வாழ்க்கையில் நிறைய எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 2 பேர் பகையாளியாக நிற்கிறாங்க. சனியும் சுக்கிரன் பகையாக நின்னா கூட இந்த சூரியன், செவ்வாய் இந்த 3 பேரும் இணைஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஜாதகம், ஜோதிடம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரோட இணைவு பார்த்தா எப்பேற்பட்ட எதிரிகளையுமே துச்சமாக்கக்கூடிய அமைப்பு, எட்ட முடியாத உயரத்தை எட்டுவீங்க.
இதில் புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா தன்னோட ஒட்டுமொத்த வலிமையுமே உங்களுக்கு அருளிடுவார்மா. நீ முன்னாடி என்ன சொன்ன, புதன் பகவானே எனக்கு பகை வீடுன்னு சொன்ன இல்லையா? ஆமாங்க. ஆனால் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுக்கிர பகவான் அளவுக்கு உங்களுக்கு பகை வீடு கிடையாது. உங்களுக்கு லக்னாதிபதி குரு, அவரே 4ஆம் வீட்டுக்குரியவராக வர்றாரு. ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் அறிஞர்களாக இருப்பீங்க, மேதாவிகளாக இருப்பீங்க. சிந்தனை வளம், அதிக உடல் வலிமை, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதி உங்களுக்கு பிறவியிலேயே இருக்குது. வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு யார் துணையும் வேணாங்க. பெற்றவங்க துணை வேணாம், கூட பிறந்தவங்க துணை வேணாம், யார் துணையும் வேணாம். ஆனால் எல்லார் முன்னாடியும் போய் நின்றுக்குவாங்க. என்ன பிரச்சனை, 1000 பேர் நிற்கட்டுங்க, அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. இளம் வயதாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து மற்றவங்க வியந்து போவாங்க. ஏப்பா நீ ஏன் இதை பண்ண, என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கியா, இந்த தொழில் நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி. இவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. வில் அம்பு, அம்பு எப்படி நேர்மையாக செயல்படுதோ அது நேராக போய் தான் இலக்கை வந்து அடையுது. அந்த மாதிரி தான் தனுசு ராசி எப்பேற்பட்ட கஷ்டத்துலேயும் நேர்மையை கடைபிடிச்சு அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சே தீருவாங்க. அதே போல் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது சாதாரண நட்சத்திரத்துக்கு இருக்காதுங்க. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவனுடைய இலக்கு இருக்குது. புரியுதுங்களா? இலக்கு பெருசுங்க. என்னோட இலக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய் நிற்போம். என்னடா சொல்கிற, அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, அது எப்படி உன்னால் செய்ய முடியும், செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆட்டிடியூட்லாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை புகழ்ந்து பேசி காரியம் சாதிக்கிறது பிடிக்காது. புகழ்ந்து பேசி சிம்பிளாக ஜால்ரா அடிக்கிறதும் பிடிக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள் அப்படின்னு யாருமே நகர முடியாதுங்க. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வெளிப்படையாக பிரச்சனையை பேசி பிரச்சனைக்கு ஆளாகவும் இவங்க நிற்கிறாங்க. சில நேரங்களில் வெள்ளந்தியான பேச்சால் வாய்ப்புகளை பறி கொடுக்கக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் பேச்சில் கவனம் தேவை. பெரும்பாலான தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பம் இருக்காதுங்க. ஆனால் உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்க மீது சுமத்துறதுல வல்லவங்க. தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா இல்லை அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா அதை நான் செஞ்சுருப்பேன், இப்படி தன்னுடைய தவறை வந்து மற்றவங்க மேலே சுமத்த மாட்டாங்க. அது பழி சுமத்துற வாய்ப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் தனக்கு வந்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட கிடையாது. தோல்விகளை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கூட ஆளுகள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் அது மேலே சாட்டிட்டு மனசை வந்து தேத்திக்குவாங்க. மற்றவங்களை குற்றவாளியாக மாற்றக்கூடியவங்க இல்லை, தப்பான ஆட்களாக இந்த தனுசு ராசிக்காரங்களை எக்காரணத்தை கொண்டு அடையாளப்படுத்தவே முடியாதுங்க. ஒருவேளை ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சாமர்த்தியமாக பேசி அந்த தோல்வி எந்த அளவுக்கு வெற்றியாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றியாக மாற்றுவாங்க. வெற்றி உங்கள் பக்கம்ங்க. இனி 23 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இப்போ தொழில் வாய்ப்பு நல்லா இருக்குது, திருமண யோகம் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணலாம். 28 வயசுக்கு மேலே முன்னேற்றம் வருங்க, பதவி உயர்வு கிடைக்கும், சொத்து யோகம் இருக்குது. 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் சனி பகவானுடைய சோதனை வந்து நிற்குது. உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார், குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொண்டு வருவார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பொறுமை தாங்க. ஆன்மீகம் இருந்துச்சுன்னா கடவுளை நம்புங்க, காலம் கடந்து போகும். இதில் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம் கேட்டிங்க அப்படின்னா சனி குரு செவ்வாய் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்கிறது, அனுமனுடைய கோவில் தரிசனம், நாகதோஷம் பரிகாரம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சேர்க்குங்க. அதே மாதிரி 36 வயசில் இருக்கீங்க அப்படின்னா இதை தாண்டி 42 வயசு வரைக்குமே பண யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சந்தோஷம் நிலச்சிருக்குங்க. 43 வயசுலேருந்து 46 வயசில் இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளால் முன்னேற்றம், வியாபாரத்தில் விரிவாக்கம் பண்ணுவீங்க. ஆனால் 48லேருந்து 50 ராகுக்கு கேதுவால சோதனை வருங்க. கடன் பிரச்சனை, உடல் பாதிப்பு, பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா இதிலிருந்து மீண்டுக்கலாம். குரு சாதகமும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த காலத்தை நீங்கள் பொற்காலமாக மாற்றிக்கலாம். இந்த ராகு கேது பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா புதன்கிழமைகளில் விநாயக பெருமான வழிபாடு, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது. இதோட வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ராகு கேதுவோட பாதிப்புகள் விளங்குறதுக்கு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஆக சிறந்த பரிகாரங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராகவே அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை செழிக்க உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தாங்க எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நாம் எவ்வளவு தான் வந்து எளிமையாக இருந்தாலும் முன்னேறதுக்கு பார்த்தோன்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் இல்லை, அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு தெரியும்டா, நான் நேர்மையான வழியில் தான் இருக்கேன், அப்படி இல்லையா, அப்படி இருந்தாலும் நான் உனக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நீ என்னை ஒத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்பவுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வாக இருக்குங்க. நீங்கள் சாதனையாளர்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடியவங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கண்ட நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சுக்கிர பகவான் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. அங்கே குருவோட சேர்ந்து இருக்க போறாரு. அப்போ குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது என்ன நடக்க போகுது? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு குறிக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கிரன். அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, சுபஸ்தானத்தின் அதிபதியாக குருவோட சேர்ந்திருந்து பலனை கொடுக்க போறாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன், குரு அப்படிங்கிறது பெரிய பணக்காரன். அப்போ 2 பேரும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறாங்க. இப்போ 2 பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும்போது நிச்சயமா பணம் அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமா தனுசு ராசிக்கு நிச்சயமா அமையுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் உங்க பாக்கெட்ல பணம் நிரப்புங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல பணம் அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது உங்க காட்டுல பணமழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணமழை கொட்டோன்னு கொட்ட போகுதுங்க. இப்ப பணம் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா சுக்கிர பெயர்ச்சி அமைய போகுதுங்க. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 6க்குரியவன் அல்லவா, கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். கடனை பற்றி என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஓடும்? தன்னோட பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக, அந்த தொழிலோட அபிவிருத்திக்காக, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்காக அல்லது குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் வந்து கடனை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரு கடனை வாங்குவீங்க, இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கான நிகழ்வு. ஸோ இது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியோட சேர்றாரு. அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ சில சமயங்களில் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அல்லது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த தன்மையில் சிந்தனை ஓட்டங்கள் அதிலிருந்து விலகிறதோ அல்லது அவங்களோட போராடுறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம்
தனுசு ராசி அன்பர்கள் அக்கறை எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா அந்த சுக்கிரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கிரன் சேர்றாங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அமைச்சிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அமைச்சிக்கிறது ஆக சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அல்லது யாருக்காவது சுக்கிரனோட புத்தி செயல்படும் போது அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே சுக்கிர திசை முடிஞ்சிருங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஒரு 15-16 வருஷம் அப்போ சுக்கிர திசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போகிறதில்ல. உங்களுக்கு என்ன சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர அந்தரம் செயல்படும், அதனோட தன்மை, அதனோட வீரியம், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன். அவங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குரு சுக்கிரன் தருவார், பணத்தை தருவார், சுகபோகங்களை அள்ளி தருவார், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி தருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை தருவார். ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவங்க. அப்படியே நேராக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ குரு ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. குரு கிழக்கு பார்த்து போனால் சுக்கிரன் மேற்க பார்த்து போவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க, அனுசரணையோடு போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. களத்திரம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதாவது குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. தனம், பொருளாதாரம் நீங்கக்கூடிய செயல்பாடுகள், திருப்தி எப்போ அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சதை செஞ்சு முடிக்கலாம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் புதுசாக மாறுறதுக்கு அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை நிறுத்தி கொள்வது, போதனைகள் செய்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள், அழகு சம்மந்தப்பட்ட, ஜவுளித்துறை சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா குரு சுக்கிர சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் வழிபடுறதுனால எல்லா விதத்துலேயும் மேன்மையை தரும். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க. நினச்ச காரியங்கள், சுகபோகங்கள் அள்ளித்தரது, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, அபிவிருத்தி கொடுப்பது, இது எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதுவும் குறிப்பாக மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நன்மைங்க. மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது, பட்டு அப்படிங்கிறது சுக்கிரனிற்கு உகந்தது. மஞ்சள் பட்டு தானமாக கொடுத்தாலும், மற்றவர்களுக்கு தானத்தை கொடுத்தாலும் இது எல்லாமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் மிதமாக இருக்குங்க, எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டு
பட்டாலும் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை குறை கூறுவாங்க, அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க, அதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்கள் வந்து அவங்களுடைய செயல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கவங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய, கடினமாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கவங்களால